வணக்கம். பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயகுமார். கடுமையான மழை பொழிவால் நம்ம தமிழகத்தோட தென் மாவட்டங்கள் மிதந்துகிட்டு இருக்குல்ல, இதை பற்றி தான் முழுக்க முழுக்க பேச போகிற நிகழ்ச்சிகளை போகலாம். 2 நாட்களாக பேய் மழை அடிச்சது பார்த்தீங்களா, தமிழகத்தோட தென் மாவட்டங்கள் முழுக்க. அதோட தாக்கத்திலிருந்து நாம் இன்னும் மீண்டு வராமல் தவிச்சுக்கிட்டு தான் இருக்கோம். அது மாற்று கருத்தே இல்லை. இந்த பேய் மழைக்கு காரணமே வளிமண்டல சுழற்சி இருக்குல்ல, இது மட்டும்தாங்க. அதி கனமழையாக வெளுத்து வாங்குச்சு. இதுக்கு முன்னாடி லேசாக மழை பெஞ்சாலும் அதுக்கப்புறம் மழையோட அடர்த்தி இருக்கே அவ்வளோ ஹெவியாக இருந்துச்சு. இதுலேயும் குறிப்பிட்டு சொல்லணும்னா நெல்லை, தூத்துக்குடி, கன்னியாகுமரி, தென்காசி ரொம்ப பாதிக்கப்பட்ட பகுதிகளாக பார்க்கப்பட்டு இருக்கிறது. தூத்துக்குடியில் எடுத்துக்கிட்டிங்கன்னா வரலாறு காணாத அதி கனமழை. அதுலேயும் குறிப்பிட்டு சொல்கிறதா இருந்தால் 48 மணி நேரத்தில் இந்த தூத்துக்குடியோட 2 பகுதிகள் இருக்குல்ல, காயல்பட்டினம் அப்புறம் திருச்செந்தூர். இல்லை, காயல்பட்டினத்தில் மட்டும் 110 சென்டிமீட்டர் மழை, திருச்செந்தூரில் 90 சென்டிமீட்டர் மழை. ஆக்சுவலாக சென்னையை தவிர்த்து நீங்கள் தமிழகத்தோட மற்ற மாவட்டங்களை எடுத்து பார்த்தீங்கன்னா 20 சென்டிமீட்டர் மழை பெஞ்சாலே அவங்க அதை அதி கனமழை மாதிரி பார்ப்பாங்க. அவ்வளோ மழை பெஞ்சிருக்குன்னு சொல்லுவாங்க. ஆனால் அப்போ ஏற்பட்ட பகுதிகளில் இங்கே பாருங்க 110 சென்டிமீட்ரு, 90 சென்டிமீட்ரு. அங்கே இருக்க மக்கள்லாம் பரிதாபங்க. பேய் மழை இப்போதைக்கு ஓரளவுக்கு ஓஞ்சிருக்கு. இதுதான் இப்போதைய நிதர்சனம். இதுக்கப்புறம் கனமழை இருக்கான்னு கேட்டிங்கன்னா இருக்குது. அதை சார்ந்த வானிலை ஆய்வு மையம் 8 மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கை விடுத்திருக்காங்க. அதை பற்றினா நான் போக சொல்கிறேன். ஆனால் இப்போதைக்கு அங்கே இருக்க மக்கள் மூச்சு விட்டுறதுக்கு கொஞ்சம் நேரம் கிடச்சிருக்கு. சில இடங்களில் லேசான மழை பொழிவு பதிவாகிட்டு இருக்கு. அண்ட் படிப்படியாக வெள்ள நீர் வடியவும் செஞ்சுக்கிட்டு இருக்கு. ஆனால் இதுக்கு முன்னாடி அடித்த மாதிரி பேய் மழை இருக்குல்ல, அது திரும்ப அடிச்சதுன்னா தென் மாவட்டங்களை காப்பாற்றுறது ரொம்ப கஷ்டமான காரியமாக மாறிடும். நம்ம சென்னை பெருவெள்ளம் ஏற்பட்டுச்சு, அந்த டைமில் எடுத்துக்கங்க. ஒரு நாள் மழை கூடுதலாக வெளுத்து வாங்கியிருந்துச்சு அப்படின்னா சென்னையே மூழ்கி இருக்கும். அப்பேற்பட்ட நிலைமை ஏற்பட்டிருந்துச்சு. இந்த நிலைமை மற்ற மாவட்டங்களுக்கு வரக்கூடாதுன்றதுக்காக தான் நம்ம இந்த அளவு பேச வேண்டியதாக இருக்குது. இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்கீங்களே, இது ரொம்ப புகழ்பெற்ற ஒரு பகுதி. திருநெல்வேலி சந்திப்பு பேருந்து நிலையம் இருக்குல்ல, அதை தான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. இந்த லட்சுமி விலாஸ்லாம் அவ்வளோ ஃபேமஸுங்க. இப்போ தண்ணி இறங்கியிருக்கு ஆக்சுவலாக. ஆனால் இதுக்கு முன்னாடி நேற்றுக்கு வரைக்கும் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் தண்ணி, இந்த கடையோட ஷட்டர் இருக்குல்ல, அதுக்கு மேலே வரைக்கும் தண்ணி நின்றுட்டு இருந்துச்சு. இப்போ ஓரளவுக்கு அப்படியே வடிஞ்சிக்கிட்டு இருக்கு. இந்த நட்ட பேருந்து நிலைய சாலையில் ஒரு பிணம். முதல்ல பார்த்தவங்க கண்களுக்கு அது சரியாக பிடிபடலை. ஏதோ குப்பையில் ஒன்றா மிதந்துட்டு இருக்குன்னு நினச்சிட்டு இருந்திருக்காங்க. அப்புறம் பார்த்தா ஒரு சடலம், ஆண் சடலம், வயசான ஒருத்தரோட சடலங்க. அந்த காட்சியெல்லாம் பார்க்குறப்ப ஒரு மாதிரி எங்களுக்கே நெஞ்சே விட்டுருச்சு. அது ரொம்ப டிஸ்டர்பிங்காக இருக்குன்றனால தான் உங்ககிட்ட நான் அதை ஷோ பண்ணலை. நெல்லையில் இந்த வீடுகளை இழந்துட்டு இருக்க மக்கள் எண்ணிக்கை இருக்குல்ல, அதிகரிச்சிட்ருக்கு. அதுலேயும் ஒரு குடும்பத்துக்கு இப்போ ஏற்பட்டிருக்க நிலமை வேறு யாருக்கும் ஏற்படக்கூடாதுன்னு தான் சொல்லணும். ஆக்சுவலாக அவங்க தான் அந்த வீட்டோட உரிமையாளர்னு நினைக்கிறேன். எதுக்காகனா அவங்களோட பரிதவிப்பு அப்படி இருந்துச்சுங்க. கண்ணு முன்னாடியே வீடு அப்படியே வெள்ளத்தில் அடிச்சுட்டு போகுது. இது அனிமேஷன் பண்ணதெல்லாம் கிடையாதுங்க. அந்த காட்சியை பார்த்தீங்கன்னா உங்களுக்கே முழுமையாக புரியும். வீடு அப்படியே சரியுது, அவ்வளோ பெரிய வீடு அப்படியே வெள்ளத்தில் சிக்கிடுச்சு மொத்தமாகவே. அதை பார்த்து அங்கே இருந்து அவங்க பாதுகாப்பான இடத்துல மேலே இருந்திருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்க அப்படி கதறாங்க, அழுகுறாங்க, வீடு போயிடுச்சேன்னு சொல்லிட்டு. காட்சியாக வெளியே வந்திருக்கு இந்த ஒரு காட்சி. இது மாதிரி எத்தனை மக்கள் வீடுகளை இழந்திருப்பாங்களோ. இந்த மழையால் அதிகமாக பாதிக்கப்பட்ட பகுதிகளில் பிரதானமான கருதப்படுற அந்த நெல்லை இருக்குது பார்த்தீங்களா, திருநெல்வேலி. அங்கே இந்த உணவகங்கள் இருக்குல்ல, அங்கேயோ ஃப்ளட் ஏற்படுச்சு பார்த்தீங்களா. அது இப்போ தான் மெல்ல வடிய ஆரம்பிச்சிருக்கு. வடிய ஆரம்பித்தப்பவே முழங்கால் வரைக்கும் தண்ணி. அப்போ வடிகிறதுக்கு முன்னாடி எவ்வளோ தூரம் தண்ணி எழும்பி இருக்கும் பாருங்கள். நம்ம குமரி திருப்பரப்பு அருவி இருக்குல்ல, அதோட காட்சி இப்போ நீங்கள் பாருங்கள். ஆக்சுவலாக இதுக்கு முன்னாடி இது போல் காட்சியை நீங்கள் திருப்பரப்பு சார்ந்து பார்த்துருக்க மாட்டீங்க. அந்த ஃபால்ஸில் தண்ணி அடிக்குது பாருங்க அப்படி. இந்த தொங்கு பாலம் கேள்விப்பட்டிருக்கீங்களா?
கீழே எந்த பேலன்ஸும் இருக்காது. ஆனால் அந்த பாலம் செயல்பட்டு இருக்கோம். அது மேலே என்னென்ன வாகனங்கள் போயிட்டு வரணுமோ போயிட்டு வந்துட்டு இருக்கோம். மக்களும் நடக்கிறதுக்காக அதை பயன்படுத்திட்டு இருப்பாங்க. அப்பேற்பட்ட தொங்கு பாலங்களா நம்ம தமிழ்நாட்டில் இருக்க சில ரயில்வே தண்டவாளங்கள் இருந்தால் எப்படி இருக்கும் நினச்சி பார்க்க முடியுதா? இந்த காட்சியை பார்த்தா உங்களுக்கே புரியும். வெள்ளத்தோட தாக்கம் எந்த அளவு சிவியராக இருந்திருக்குன்னு உங்களுக்கே தெளிவாக புரியும். இந்த தென் மாவட்டங்கள் சைட்லாம் பார்த்தீங்கன்னா மலைப்பாங்கான இடங்கள் நிறைய இருக்கும். அது மற்ற நேரங்களில் கை கொடுத்துச்சோ இல்லையோ, இப்போ பெரிய அளவுக்கு மக்களுக்கு கை கொடுத்துட்ருக்கு. ஏன்னா உயரமான பகுதிகளுக்கு மக்கள் போகணும் அப்படின்னு அறிவுறுத்தப்பட்டு இருக்காங்களே. ஸோ அதனால் மக்கள் என்ன பண்ணுறாங்க, தாழ்வான அவங்க தங்கியிருந்த நிலப்பகுதி இருக்குல்ல, அங்கேருந்து அப்படியே இடம்பெயர்ந்து மலைப்பாங்கான இடங்களுக்கு போக ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த மலை கோயிலாக இருக்கும்ல, அங்கே நிறைய பேர் தங்கிட்டு இருக்காங்க. காரணம், கீழே இருந்தால் வெள்ளம் நீர் பயங்கரமாக வந்துட்டுருக்கோம், நாம் சிக்குவோம், நாம் உயிரை பாதுகாக்கணும், மேலே மலைக்கு தான் போயாகணும்னு எல்லாம் மலையை நோக்கி போயிட்டுருக்காங்க. இயக்குனர் மாரி செல்வராஜ் இருக்கார்லங்க, அவர் நேரத்தில் பாராட்டியே ஆகணும். சும்மா வீட்டில் உட்காந்துக்கிட்டு போஸ்ட் போட்டுட்டு இல்லாமல் களத்தில் இறங்கி வேலை பார்க்குறாரு. இப்போ வரைக்கும் 100க்கும் மேற்பட்டவங்களை அவர் தலைமையில் ஒரு சின்ன டீம் காப்பாற்றிருக்கு. எவ்வளோ பெரிய விஷயம் பார்த்தீங்களா? மாரி செல்வராஜ் அவர்கள் களத்தில் இருந்தபடியே இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, படகுகள் கூட போக முடியாத அளவுக்கு இங்கே கிராமங்கள் இருக்குன்னு சொல்கிறார். நிதர்சனம் அதுதான். ஏன்னா தென் மாவட்டங்களில் எந்த அளவுக்கு பேரிடர் ஏற்பட்டிருக்குன்னு சில பேருக்கு இன்னும் புரிஞ்சிருக்காது. ஆனால் அங்கே சென்னையில் நம்ம ஃபேஸ் பண்ண பார்த்தீங்கன்னா இதை விட ஒரு படி மேலே அவ்வளோ பெரிய நிலப்பரப்பில் இவ்வளோ பெரிய பேரிடர் நடந்துக்கிட்டு இருக்கு. மாரி செல்வராஜ் அவர்கள் களத்தில் இறங்கி இந்தளவு போராடிக்கிட்டு இருக்கார்ல, ஹேட்ஸ் ஆஃப்ங்க அந்த மனுஷனுக்கு. இப்போ நீங்கள் பார்க்குறது துயரோட உச்சகட்டம்னு சொல்லலாம். இந்த வெள்ளம் ஏற்படுற அந்த நேரத்தில் ரயில் பயணம் அப்படியே நிறுத்தி வைக்கப்படுச்சு, ரயில் சேவைகள்லாம். அதில் சிக்கன ஒரு ரயில் தான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. நம்ம ஸ்ரீவைகுண்டம் இருக்குல்ல, அங்கே நின்றுட்டு இருக்க ரயில் தான் இது. அதுக்குள்ளே அவ்வளோ பயணிகள் இருக்காங்க, உயிரை கையில் பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க. இருக்கிற இடத்துல அந்த ஸ்டேஷன் இருக்குது பார்த்தீங்களா, அங்கே அப்படியே துணிகளை காய போட்டு அவங்களுக்கு தேவையான கோரிக்கைகளை அரசுக்கிட்ட சமூக வலைதளம் வாயிலாக முன் வச்சுட்டு இருக்கிறது, இது போல விஷயங்களும் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு இந்த ஹெலிகாப்டர்ஸ் மூலமாக உணவு வழங்குற வேலையும் ஆரம்பிக்கப்பட்டிருக்கு. இந்த நிலமை கொடுமைங்க. ஏன்னா இங்கே நிற்குது ரயில், இவங்களெல்லாம் பாதுகாப்பாக மீட்டு அழைச்சிட்டு வரணும்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட 13 பேருந்துகள் தயார் நிலையில் இருந்துகிட்ருக்கு. ஸோ நம்மளோட அசம்ஷன் படி பார்த்தீங்கன்னா அதிகபட்சம் இன்றைக்கி இந்த ரயில் பயணிகள் எல்லாரும் பாதுகாப்பாக மீட்கப்பட்டுருவாங்கன்னு நம்புகிறேன். அதற்கு ஒரு முதற்கட்ட சமிங்கை தான் பார்த்தீங்கன்னா நம்மளோட இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் ஹெலிகாப்டர்ஸ் இருக்குல்ல, அது இந்த பகுதி முழுக்க வட்டம் முடிச்சிட்ருக்கு. உணவு வழங்குறது மட்டும் இல்லை, இங்கேருந்து சில பேரை காப்பாற்றுற வேலையும் மீட்கிற வேலையும் ஹெலிகாப்டர்ஸ் பார்த்துக்கிட்டு இருக்கு. அது இப்போ ஒரு குழந்தைய மீட்டிருந்தாங்க. அதெல்லாம் காட்சி பார்க்கும்போது ஒரு நம்பிக்கை பிறந்துச்சு. தூத்துக்குடியோட நடு சாலை பகுதி இருக்குல்ல, அதோட காட்சியை பார்த்தீங்களா? வெள்ளக்காடா அப்படி இருக்கு. மாட்டிக்கிட்டு ஆட்டோ 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 காப்பாத்துங்க, ஆட்டோ காப்பாத்துங்க, ஆட்டோ காப்பாத்துங்க. இந்த நேரத்தில் என்டிஆர்எஃப் மீட்பு குழுவினர் இருக்காங்களே, அவங்களோட பங்களிப்புன்றது ரொம்ப பெருசாக இருக்குது மக்களே. இந்த போட்டெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு உயிருக்கு அச்சுறுத்தலான நிலையில் இருக்க மக்களை பாதுகாத்து மீட்டு வர்றதுன்னு அவ்வளோ கஷ்டமான இந்த டாஸ்க் ரொம்ப ஸ்மூத்தாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதன் மூலமாக அவங்களோட அனுபவம் இருக்குல்ல தெளிவாக வெளிக்கொணரப்படுது. இந்த நேரத்தில் நமக்கு கண்கண்ட கடவுள்னா இந்த என்டிஆர்எஃப் வீரர்கள் தான். அதுவும் தூத்துக்குடி நாணல்காடு இருக்குது பார்த்தீங்களா, அங்கே இருக்கிற மக்களை, உயிர் அச்சுறுத்தலை இருக்கிற மக்களை பாதுகாப்பாக மீட்டு கொண்டு வந்தாங்க படகுகளை பயன்படுத்தி. रोप
சமீபத்தில் தான் சென்னை ஃப்ளட்டு நேரத்தில் நாம் முதலையை பார்த்துருந்தோம், ஞாபகம் இருக்கா? அதே மாதிரி ஒரு சினாரியோ தென் மாவட்டங்களுக்கு விதிவிலக்கா என்ன? அங்கே ஒரு ஆற்றில் வெள்ளம் கரை புரண்டு ஓடிக்கிட்டு இருக்கு. தூரத்தில் இருந்து அதை வீடியோ காட்சியாக பதிவு பண்ணிட்டு இருக்காங்க சில பேர். அங்கே ஒரு முதலைங்க, அதை பார்த்துட்டு இவங்க அரள்றாங்க. அந்த வீடியோ ரெக்கார்டிங்கில் அவங்க வாய்ஸ் எல்லாமே அந்தளவுக்கு பதிவாகி இருக்கு. அவங்களோட மிரட்சி இந்த காட்சியை பார்க்குறப்ப உங்களுக்கே ஏற்படும். மனிதம் இன்னும் செத்து போகலை மொத்தமாக. பேரிடர் காலங்களின் அப்போ தான் அதை நம்மளால் கண்கூடாக பார்க்க முடியுதுன்றதுக்கு நாம் 1008 விஷயங்களை சான்றாக சொல்லலாம். 2015 பெருவெள்ள நேரமாக இருக்கட்டும், இப்போ சமீபத்தில் சென்னையில் ஏற்பட்ட பெருவெள்ளமாக இருக்கட்டும், எல்லாத்துலேயும் பார்த்தோம். சாதி மதம் என்னன்னு எதையுமே பார்க்காம உதவி செய்கிறதுக்காக எல்லாருமே எல்லாத்தையும் உடச்சிட்டு வெளியே வருவாங்க. இது நிரந்தரமாக இருக்கணும். ஆனால் பேரிடர் காலங்களில் மட்டும் தான் பெருசாக பார்க்க முடியுதா இருக்குது. சரி விடுங்க, இதுதான் தமிழ்நாடுன்ற மாதிரி இப்போ ஒரு சம்பவமும் நடந்திருக்கு. நம்ம தூத்துக்குடியில் தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாத் தோழர்கள்லாம் சேர்ந்து உதவி பண்ணியிருக்காங்க. உயிரை பணயம் வச்சு உதவி பண்ணியிருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா வெள்ளத்தில் பாதிக்கப்பட்டிருக்க மக்களாக இருக்கட்டும், உடைமைகளாக இருக்கட்டும், அவ்வளோயே மக்கள் வெள்ளத்தில் சிக்கிறதா இருக்கட்டுமே, எல்லாரையும் உயிரை பணயம் வச்சு காப்பாற்றிக்கிட்டு இருக்காங்க. அண்ட் மோரோவர் மக்கள் தங்கியிருக்கிற இடங்கள் இருக்குல்ல, அதான் அந்த வெள்ள நீர் ஃபுல்லாக வீடுகளை சூழ்ந்திருக்கும், வெளியே வர முடியாமல் தவிச்சிட்டு இருக்க மக்கள், அவங்கள தேடி கண்டுபிடிச்சி படகுல பயணித்தபடியே உணவுப் பொருட்களை கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. என்னதான் மதம் இதுன்னு சொல்லிட்டு 1008 சண்டைகள் நமக்குள்ள மூட்டி விடப்பட்டாலும், ஏன்னா நம்ம மக்களுக்கு அறிவு இருக்குது, அவ்வளோ தூரம் மதத்தை பேஸ் பண்ணல சண்டை போட மாட்டாங்க. மூட்டி விட்டுற சண்டைகள் இருக்கும் பார்த்தீங்களா, அது எல்லாத்தையும் உடச்செறிஞ்சிட்டு நாமெல்லாம் ஒன்றா பிறகலை, இருந்தாலும் சகோதர சகோதரிகள்னு இந்த இடத்துல ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம சென்னை வானிலை ஆய்வு மையம் ஒரு டேட்டாவை வெளியிட்டிருக்காங்க. எப்போ ஏற்பட்ட டேட்டா தெரியுமாங்க இது? அதாவது சென்னை பெருவெள்ளம் ஏற்பட்டுச்சுல சமீபத்தில், அந்த டைமில் இதே சென்னை வானிலை ஆய்வு மையம் ஒரு விஷயம் சொன்னாங்க. வடகிழக்கு பருவமழை இயல்பை விட ரொம்ப அதிகமாக பெஞ்சிருக்கு சென்னையில், மற்ற மாவட்டங்களில் இயல்பை விட குறைவாக பெஞ்சிருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் இந்த வளிமண்டல சுழற்சி காரணமாக இப்போ இந்த தென் மாவட்டங்களை போட்டு கனமழை வாட்டி வதச்சதில் அப்போ ஒரு டேட்டா வெளியாச்சு. அப்போ என்ன சொல்லப்படுச்சு? தென் மாவட்டங்களையும் விட்டு வைக்கல, வடகிழக்கு பருவமழை இயல்பை விட அங்கேயே அதிகமாக பெஞ்சிருக்கு தமிழகத்தோட மற்ற மாவட்டங்கள் அப்படின்னு அடுத்த ஸ்டார்ட் வெளியே வந்துச்சு. எந்த அளவுக்கு மாறிக்கிட்டே இருந்திருக்குல்ல. நாம் நினச்சது வடகிழக்கு பருவமழை பொய்த்து போயிடுமோன்னு சொல்லிட்டு, ஆனால் நடந்தது எல்லாத்தையும் விட தாண்டி. நீ என்ன எதிர்பார்க்குற, நான் உனக்கு அதிகமாக கொடுக்குறேன்ற மாதிரி தான் இப்படி நடந்து வச்சிருக்கு. நம்ம தமிழ்நாட்டில் இன்னைக்கு காலை வரையான நிலவரத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா வடகிழக்கு பருவமழை இயல்பை விட 11% கூடுதலாக பதிவாகியிருக்கு. ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்கே சொல்கிற மக்களே, சென்னைக்கு மட்டுமோ இல்லை தென் மாவட்டங்களுக்கு மட்டுமோ சார்ந்து சொல்ல, ஒட்டுமொத்த தமிழ்நாட்டிலையும் 11% கூடுதலாக மழை பொழிவு, வடகிழக்கு பருவமழை பொழிவு பதிவாகியிருக்கு இயல்பை விட. அக்டோபர் 1லேருந்து இன்னைக்கு வரைக்கும் எடுத்துக்கிட்டிங்கன்னா 422 mm மட்டும்தான் மழை பதிவாகி இருக்கணும் வடகிழக்கு பருவமழையை சார்ந்து. ஆனால் பதிவானது 465.5 mm. இதனால தான் சொல்கிறாங்க 11% அதிகம்னு. அடுத்து முக்கியமான அப்டேட்டு தான், ஒரு 8 மாவட்டங்களுக்கு சென்னை வானிலை ஆய்வு மையம் கனமழை எச்சரிக்கை விடுத்திருக்காங்க. அடுத்த 24 ஹார்ஸ் சார்ந்து இந்த கனமழை எச்சரிக்கை தொடருங்க. அந்த 8 மாவட்டங்கள் எது எதுன்னு பார்த்தீங்கன்னா தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், புதுக்கோட்டை, ராமநாதபுரம், தூத்துக்குடி, நெல்லை, கன்னியாகுமரி. இந்த அசாதாரண சூழலுக்கு மத்தியில் தமிழ்நாட்டில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் என்னென்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, மழையை பற்றி வானிலை ஆய்வு மையம் எச்சரித்தது, நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அவங்க எச்சரித்ததை காட்டிலும் அதிகமான மழை தென் மாவட்டங்களில் பொழிஞ்சிருக்கு. அரசோட முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளால் தான் பாதிப்புகள் குறைக்கப்பட்டிருக்கு. மத்திய அரசோட நிதியை நம்ம முழுமையாக பெற்றே ஆகணும். அப்படி முழுமையாக நம்ம கேட்குற நிதியை பெற்றால் மட்டும்தான், ஏன்னா முதல்ல சென்னை மட்டும் தான் பாதிப்பு, இப்போ பல மாவட்டங்கள் சார்ந்து பாதிப்போ விவசாய நிலங்களில் பாழ்பட்டுருக்கு. எல்லாருக்கும் சேர்ந்து நிவாரணம் நம்ம வழங்கி இயல்பு நிலையை திரும்ப வைக்கணும்னா மத்திய அரசிடம் நம்ம கேட்குற நிதி மொத்தமாக வாங்கி ஆகணும். தென் மாவட்டங்களுக்கு 8 அமைச்சர்கள் அண்ட் 10க்கும் மேற்பட்ட IAS அதிகாரிகளை நான் அனுப்பியிருக்கேன் அப்படின்ட்டு முதலமைச்சர் அவர்கள் சொல்லியிருக்காங்க. மக்களே, இந்த கான்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் நாமெல்லாம் சிந்திக்க வேண்டிய விஷயம் ஒன்று தான். நாம் இதுக்கு முன்னாடி இந்த சென்ஸ் சில வருஷங்களுக்கு முன்னாடிலேருந்தே பேசிக்கிட்டு இருக்கோம். தொடர்ந்து கிளைமேட் சேஞ்சை பற்றி பேசிக்கிட்டு இருக்கோம், குளோபல் வார்மிங்கோட தாக்கங்களை பற்றி பேசிக்கிட்டு இருக்கோம், இயற்கை பேரிடர்கள் எந்த அளவுக்கு ஏற்பட வாய்ப்பு இருக்குது, சென்னை உட்பட பல மாவட்டங்கள் மூழ்கிற வாய்ப்பு எந்த அளவுக்கு இருக்குன்னு பல விஷயங்கள் தொடர்ந்து பேசுகிறோம். அப்புறம் நம்மளுக்கு கிடைச்ச பேர் பைத்தியகாரத்தனமான டாக்கு. இதெல்லாம் எங்கேருந்து நடக்க போகுதுன்னு இப்போ என்ன சொல்கிறீங்க? இது எதோ இந்த நேரத்தில் சொல்லி காட்டணும்னு நினைக்காதீங்க. எக்ஸ்ட்ரீம் வெதர் ஈவெண்ட்ஸ் இதுக்கப்புறம் நிறைய நடக்கும். ஏன்னா கிளைமேட் சேஞ்சுன்ற விஷயம் சார்ந்து நம்ம இப்போ வரைக்கும் அலட்சியம் காட்டிக்கிட்டே இருக்கோம் அப்படின்னா திரும்ப திரும்ப இது போல் பெருவெள்ளம் ஏற்படுறப்ப புலம்பிக்கிட்டு மட்டும் தான் இருக்க முடியும். ஆக்கப்பூர்வமாக நடவடிக்கை எடுக்கவே முடியாது. எப்பயாவது விழிப்புணர்வு அடைஞ்சு கிளைமேட் சேஞ்சுக்கு எதிராக நாம் ஆக்கப்பூர்வமாக செய்ய தவறணும். இட் மீன்ஸ் ஒரு வெள்ளம் ஏற்பட போகுது அப்படின்னா அட்லீஸ்ட் அதுக்கு முன்னாடி என்னென்ன விஷயங்களை பெருசாக எடுத்துருக்கணும், இது எல்லாத்தையும் செய்ய தவறணும் அப்படின்னா
இந்த நிலை நிரந்தரமாக மாறும். இது மாற்று கருத்து இல்லாத உண்மை. இதுக்கப்புறம் நிலைமை கம்மியாகலாம் வாய்ப்பு கிடையாது, அதிகமாக தான் மாறும். அதுக்கேற்ற மாதிரி நாம தயாராக இருக்கிறதா நல்லது. ஸோ எக்ஸ்ட்ரீம் வெதர் ஈவெண்ட்ஸ் இதுக்கப்புறம் அடிக்கடி வரும்ன்றதா ஆய்வாளர்களோட மிக முக்கியமான கண்டுபிடிப்பாக இருந்துட்டு இருக்கு. மக்கள் விழிப்புணர்வாக இருக்கிறது நல்லது, குறிப்பாக அரசு விழிப்புணர்வாக இருக்கிறது நல்லது. அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களே. மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம். நீங்கள் யூடியூப்பில் பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம். இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்ருக்கேங்க. ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க, மாயம் ட்ரெண்ட்ஸ்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்க. அப்படியே நம்ம சேனலையும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது புது கான்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்.